Hi friends, welcome back Thanjavur database. DDB foodie buddy இன்னைக்கு மீண்டும் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற இடம் தஞ்சாவூர்ல இருக்கிற லெஸ்ஸி ஹவுஸ். இந்த இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல சர்ஃபுஜ் காலேஜுக்கு ரொம்ப பக்கத்துல எலிசா நகர் கார்னர்ல தான் இந்த லெஸ்ஸி ஹவுஸ் இருக்கு. ஸோ நல்ல ஒரு ஹாட்டான டைம்ல இப்போ நம்ம லெஸ்ஸி ஹவுஸ்க்கு வந்திருக்கிறோம். போய் லெஸ்ஸியை டேஸ்ட் பண்ணிட்டு எப்படிலாம் இருக்குங்கிறத பார்ப்போம். வாங்க போலாம். Hi friends, நாம இன்னைக்கு லெஸ்ஸி ஹவுஸ் உள்ளார வந்தாச்சு. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஆம்பியன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஒரு லைட்டிங் எஃபெக்டோட ஒரு கார்னர் பிளேஸா இருக்கிறதுனால இந்த இடத்துல இருந்து நம்ம ரோட் வியூவையும் ஈஸியா பார்க்க முடியுது. ஸோ நம்ம சாப்பிட்டுட்டே வேடிக்கை பார்த்துட்டே என்ஜாய் பண்ணி சாப்பிட்றதுக்கான ஒரு அருமையான பிளேஸ் தான் லெஸ்ஸி ஹவுஸ். இந்த இடத்துல என்ன டேஸ்டான ஐட்டம்ஸ் இருக்கோ அதெல்லாம் நம்ம சாப்பிட போகிறோம். ஸோ லெஸ்ஸிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 1000 BCக்கு முன்னாடியே வந்த ஒரு ரெசிபின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஸ்வீட் லெஸ்ஸி இருக்குது, ஸ்பைசி லெஸ்ஸி இருக்குது. இது அதிகமாக நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பஞ்சாபில் நிறைய கன்சியூம் பண்ணுறாங்க. டெல்லியிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபங்க்ஷன்லேயே லெஸ்ஸியை மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அங்கே ஃபாஸ்ட் மூமெண்ட்டாக இருக்கும். அப்படிப்பட்ட அந்த லெஸ்ஸியானது இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல வந்திருக்கு. அது குறிப்பாக சொல்ல போனால் இந்த லெஸ்ஸி ஹவுஸ் பெங்களூரில் ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்னைக்கு 100க்கும் மேலே ஒரு அவுட்லெட்ஸை கொண்ட ஒரு ஷாப்பாக இந்த லெஸ்ஸி ஹவுஸ் இருக்குது. ஸோ இங்கே ஒரு ஆத்தென்டிக்கான லெஸ்ஸியை நீங்கள் சாப்பிட்லாம். அப்படிப்பட்ட இந்த லெஸ்ஸி ஹவுஸில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் லெஸ்ஸி இருக்குது. அது மட்டும் இல்லை, ஷேக்ஸ், ட்ரீக்ஸ், ஃபலூடா, ஜூஸஸ்லாம் இருக்குது. என்னென்ன ஐட்டம்லாம் வரப்போகுதுங்கிறத பார்ப்போம் வாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இப்போது மேங்கோ லெஸ்ஸியை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணுவோம் வாங்க. சம்மரில் இப்படி ஒரு மேங்கோ லெஸ்ஸி சாப்பிடும்போது அப்படியே கூலாக இருக்குது. இதோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த மேங்கோ ரியல் ஃப்ளேவர் மாதிரியே இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது லெஸ்ஸி. யூஸ்வலாக நான் தயிரே சாப்பிட மாட்டேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேங்கோ லெஸ்ஸி சாப்பிட்டு எனக்கு இந்த லெஸ்ஸி சாப்பிட்றது ரொம்ப தயிர் குடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அது ஒரு முக்கியமான விஷயமாகவும் நினைக்கிறேன். லெஸ்ஸி குடிக்கும்போது நல்லா ஷேக் பண்ணிவிட்டு குடிச்சிங்கன்னா தான் அது நல்லா பிளண்ட் ஆகும். அந்த மேங்கோ ஃப்ளேவரும் லெஸ்ஸியும் சேர்ந்து அந்த மேங்கோ லெஸ்ஸிங்கிறது ஃப்ளேவர் தெரியும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த டேஸ்ட்டு ரியலாக நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். லெஸ்ஸி வந்து எல்லா ஏஜ் பீப்புளுமே குடிக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மதியானம் லஞ்ச் எடுக்க லேட் ஆகுதுன்னா இங்கே வந்து ஒரு லெஸ்ஸி குடிச்சிங்கன்னா போதும், வயிறு ஃபுல்லாகிடும். லெஸ்ஸியை டேஸ்ட் பண்ணோம். மேங்கோ லெஸ்ஸி ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை மஸ்ட் ட்ரை. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட போகிறது ஓரியோ ஷேக். ஓரியோ பிஸ்கட்ஸ் அண்ட் ஷேக் பண்ணி மில்க் ஷேக் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா சாக்லேட் ஃப்ளேவர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது மேலே வந்து டாப்பிங் ஐஸ்கிரீம் இருக்குது, சாக்லேட் ஐஸ்கிரீம் இருக்குது, ஓரியோ பிஸ்கட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இதை எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம். ஓரியோ பிஸ்கட்டில் இருக்க க்ரீம் ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது நல்லா சில்லுன்னு சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் மேலே டாப்பிங் ஐஸ்கிரீமை டேஸ்ட் பண்ணுவோம். இதுவும் நல்லா டேஸ்டாக இருக்குது. ஷேக் பண்ணிவிட்டு குடிச்சு பார்ப்போம். இது நல்லா பண்ணிங்கன்னா தான் சைடில் உள்ள சாக்லேட் ஃப்ளேவரும் உங்களுக்கு கிடைக்கும். நல்லா அந்த சாக்லேட் ஃப்ளேவரோட ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இதுவும் நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்தால் ட்ரை பண்ணலாம். குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐஸ்கிரீம் கேட்குற குழந்தைங்களுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், பிஸ்கட்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லை, ஷேக்ஸ் மில்க் ஷேக்காகவும் நீங்கள் குடிக்கிறதுக்கு இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருக்குது. 60 rupees தான் இதோட ப்ரைஸு. நெக்ஸ்ட்டு நம்ம சாப்பிட போகிறது சாண்ட்விச். ஸ்பெஷல் சாண்ட்விச்னு இங்கே ஒன்று கொடுக்குறாங்க.
பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சீஸ் வச்சுருக்கிறாங்க, மேலேயும் சீஸியாக இருக்குது. உள்ளார வந்து ஸ்டஃப் வந்து மைனஸ் வித் இதுக்கான ஸ்பெஷல் வெஜிடபிள்ஸோடு இருக்குது. ஸோ இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பார்க்கும்போதே இதை சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம். மைனஸோட சாண்ட்விச் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஸ்பைசியாகவும் இருக்குது. ஸோ நீங்கள் சாண்ட்விச் சாப்பிட்டு இந்த மாதிரி ஷேக்ஸு லெஸ்ஸி காம்போ சாப்பிடும்போது நல்ல ஒரு ஃபுல்ஃபில் ஆகிடும் உங்களுக்கு. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நல்லா ஸ்பைசியாக இருக்குது. உள்ளார மைனஸ் நிறையா வச்சுருக்கிறாங்க. சீஸ் நல்லா மெல்ட் ஆகி ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு டேஸ்ட் கொடுக்குது. நல்ல டேஸ்டாக இருக்குது. கண்டிப்பாக இந்த சாண்ட்விச்சையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நல்லா அந்த சீஸ் அப்படியே மெல்ட் ஆகி வாயில் ஊறுது. இந்த சாண்ட்விச் வந்து நல்ல ஸ்பைசியாக இருக்குது. உங்களுக்கு நல்ல ஸ்பைசியான டேஸ்டான சாண்ட்விச் வேணும்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது சாப்பிடும்போதே திருப்பி சாப்பிடணுங்கிற ஒரு ஆசை வந்துட்டு இருக்குது. ஸோ இன்னொரு போய் போயிடலாம். ஈவினிங் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும், சாண்ட்விச் சாப்பிடணுன்னா தாராளமாக வந்து நீங்கள் சாப்பிட்லாம். நல்ல ஒரு டேஸ்ட் இருக்குது. இப்போ அடுத்ததாக இப்போ டேஸ்ட் பண்ண போகிறது ப்ளூ சோடா. ஸோ இதை டேஸ்ட் பண்ணுவோம். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் பார்த்தீங்கன்னா ஐஸ்லாம் ரொம்ப க்ரஷ் பண்ணி போட்டிருக்கிறாங்க. பார்க்கும்போதே ரொம்ப குடிக்கணும் கூட ஆசையாக இருக்குது. சூப்பராக இருக்குது. இது இந்த லைம் ஃப்ளேவர் இருக்குது. லைம் ஃப்ளேவர் தான் அதிகமாக இதில் இருக்குது. ஸோ ப்ளஸ் வந்து அந்த ப்ளூ கலருக்கான ஒரு அதை ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஐஸை வந்து நல்லா க்ரஷ் பண்ணி மேலே போட்டுருக்குறாங்க. பயங்கர சில்லாக இருக்குது. நல்ல ஹாட்டான ஒரு பீக் சம்மரில் வந்து குடிச்சிங்கன்னா அப்படியே ஆனந்தமாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப உடனே குடிக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் குடிக்க முடியும். ஏன்னா அவ்வளோ சில்லாக இருக்குது. ஸோ நீங்கள் எங்கேயாச்சும் ஒரு லாங் ட்ராவல் பண்ண போகிறீங்க, இல்லை பக்கத்தில் எங்கேயாச்சும் ஒரு சிட்டிக்கு போக போகிறீங்கன்னா இதை பார்சல் வாங்கிட்டு காரில் உட்காந்து ரிலாக்ஸ்டாக குடிச்சிட்டே போகலாம். ஸோ ஏன்னா அது மாதிரி நல்ல ஒரு பேக்கிங்கோடு கொடுக்குறாங்க பார்சலுக்கும். இது ஏன்னா அந்த மாதிரி நம்ம ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு டயட்டில் இருக்கீங்க அப்படின்னா டயட்டுக்கான ஜூஸஸ் இருக்குது. அதில் வந்து சுகர் ஆட் பண்ண மாட்டாங்க, வாட்டர் ஆட் பண்ண மாட்டாங்க, ஐஸ் க்யூப்ஸும் ஆட் பண்ண மாட்டாங்க. அது மாதிரி ஏபிசி, கேப், அயன் ஜூஸ், பவர் ஜூஸ், மெமரி ஜூஸ்னு ஏகப்பட்ட தனியாகவே அதுக்கு ஒரு மெனுவே இருக்குது. ஸோ நீங்கள் டயட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ டீ, காஃபி இந்த மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரியான ஹெல்த் ட்ரிங்க்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். இது ரொம்ப உங்களுக்கு ஹெல்த்துக்கும் பெனிஃபிட்ஸாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் ஷேக்ஸ், நீங்கள் ஜிம்முக்கு போகிறீங்க, வெயிட் லிஃப்ட் பண்ணுறீங்க, அந்த மாதிரியா வீட்டில் ஒரு ப்ரோட்டீன் ஷேக்ஸ் உங்களால் எடுக்க முடியலன்னா இங்கே வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுவும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம அடுத்தது ரொம்ப ஆசையாக எதிர்பார்த்திருந்த ரொம்ப இங்கே ஒரு சிக்னேச்சர் டிஷ்னே சொல்லலாம், டின் ஆஃப் சாக்லேட். பார்க்கும்போதே ரொம்ப ஆசையாக இருக்குது, எக்ஸலண்ட்டாக இருக்குது. அப்படியே மெல்ட் ஆகிட்டு இருக்குது ஐஸ்கிரீமு. எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனே தெரியல, அவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா இதை ஆர்டர் பண்ணுங்கள். இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கீழே மில்க் ஷேக் இருக்குது, அதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு ப்ரௌனி, அதுக்கப்புறம் சாக்லேட் ஐஸ்கிரீம், சைடில் பார்த்தீங்கன்னா போர்பன் பிஸ்கட்ஸ் இருக்குது, சாக்கோ நெட்ஸ் இருக்குது, கீழே ஜெம்ஸ் சாக்லேட் இருக்குது. ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணுவோம். ரொம்ப ஆசையாக இருக்குது. தஞ்சாவூர் மக்களே கண்டிப்பாக லெஸ்ஸி ஹவுஸ் வந்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது ஃபேமிலியாக வந்து நீங்கள் சாப்பிடும்போது உங்களை தான் எல்லாம் வேடிக்கை பார்ப்பாங்க. என்ன இப்போ அப்படி தான் எல்லோரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க நான் சாப்பிட்றத. டேஸ்ட் பண்ணுவோம். வாவ், ரொம்ப சூப்பராக இருக்குது. சைடில் வந்து பிஸ்கட் இருக்குது. அந்த பிஸ்கட்டை ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் இதை எவ்வளோ டேஸ்ட் பண்ணி சாப்பிட்றதோட சாப்பிட்றதும் ரொம்ப கேர்ஃபுல்லாக சாப்பிடணும். உங்களுக்கு சாக்கோ சிப்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே சூப்பராக அதை டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஜெம்ஸ் சாக்லேட் அங்கே இருக்குது. நீங்கள் ஃபேமிலி உங்கள் குழந்தையோட ஒரு பர்த்டே பார்ட்டி கொடுக்கணுன்னா சூப்பராக இங்கே வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அதுக்கு இது நல்ல ஒரு
டிஷ்ஷு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரௌனி இருக்குது. ஸோ ப்ரௌனியோட கொஞ்சம் ஐஸ்கிரீமையும் ஆட் பண்ணிட்டு சாப்பிட்லாம். ஐஸ்கிரீம் வித் ப்ரௌனி. வாவ், ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. அது நம்ம கிடைக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த சாக்கோ சிப்ஸு, ஜெம்ஸ் சாக்லேட்டு இதோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றோம். வாயில் போகிறதே தெரியல, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நட்ஸ்ல பார்த்தீங்கன்னா இது ஃப்ரெஷ் க்ரீமோட போட்டிருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னா இது அருமையான இடம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பண்ணி பொறுமையாக நீங்கள் சாப்பிட்லாம். சாக்லேட் ஃப்ளேவர் ரொம்ப பிடிச்சவங்க இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். ஸோ நம்ம மேலே இருக்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டாச்சு, பிஸ்கட் சாப்பிட்டாச்சு, ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் சாப்பிட்டாச்சு. உள்ளார இருக்கிற மில்க் ஷேக்கையும் டேஸ்ட் பண்ணுவோம். வாவ், ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த சாக்லேட் ஃப்ளேவர் நல்லா இந்த அரோமாவோட இருக்குது. மஸ்ட் ட்ரை. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக டின் ஆஃப் சாக்லேட்டை மிஸ் பண்ணாதீங்க. இது பார்க்கும் போதே உங்களுக்கு சாப்பிடணும் போல ஆசை வந்திருக்கும். கண்டிப்பாக இன்றைக்கே கிளம்பி வாங்க. நம்ம லெஸ்ஸி ஹவுஸில் இதை சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம அடுத்து எதிர்பார்த்துட்டு இருந்த சிஸ்லர்ஸ் வந்துடுச்சு. இதுவும் ஒரு சூப்பரான சிக்னேச்சர் டிஷ் தான் இங்கே. ஸோ அது ஸ்மோக்கிங் ஃப்ளேவரே ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த சாக்லேட்டோட ஸ்மோக்கிங் ப்ரௌனி அண்டு சாக்லேட் ஐஸ்கிரீம், சாக்கோ சிப்ஸ் எக்ஸலண்ட்டாக இருக்குது. இங்கே இந்த டிஷ் வாங்கினப்போ எல்லாருமே நம்மளையே பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுவும் ஒரு அருமையான டிஷ். தஞ்சாவூரில் சிஸ்லர்ஸ் ரொம்ப இடத்துல கிடைக்கிறதே கிடையாது. நான் நிறைய இடத்துல அலைஞ்சி டிசப்பாயிண்ட் ஆகிருக்கேன். நம்ம லெஸ்ஸி ஹவுஸில் அந்த சிஸ்லர்ஸ் ப்ரௌனி கிடைக்குது. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ நம்ம எதிர்பார்த்த இந்த சிஸ்லர் வந்துச்சு. இது சாப்பிடும்போது ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சாப்பிடுங்க, ஏன்னா அந்த சாக்லேட் சிரப் ரொம்ப ஹாட்டாக இருக்கும். நல்ல ஸ்மோக்கி அதை வந்துட்டு புகை வந்துட்டு இருக்கு. ஸோ இதை ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இதை எப்படி சாப்பிடணும்னா அந்த ப்ரௌனி வித் சாக்லேட், அந்த சிரப் வித் ஐஸ்கிரீமோட சேர்த்து இதை நம்ம சாப்பிடுவோம். கேர்ஃபுல்லாக சாப்பிடுங்க, ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப கவனமாக கொடுங்க. ரொம்ப டேஸ்டியான ஒரு ஐஸ்கிரீம் சிஸ்லர்ஸ். வாவ், அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் இருக்கும், அந்த புகை வாடை லைட்டாக இருக்கும். அதோடு சேர்த்து இந்த சிஸ்லர்ஸில் வந்து ப்ரௌனி ஐஸ்கிரீமை சேர்த்து சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தான் தெரியும். என்ன தான் வீடியோவில் சொன்னாலும் கண்டிப்பாக வந்து நீங்கள் இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ நைட் டைமில் நம்ம நல்ல ஒரு டின்னர் போயிட்டு ஐஸ்கிரீம் நாங்கள் சரியாக இருக்காது ஒரு சில ரெஸ்டாரண்ட்டில், அந்த மாதிரி டைமில் நைட்டு வந்து நீங்கள் இங்கே சாப்பிட்லாம். ஸோ நல்லாயிருக்கும். நான் நிறைய இடத்துல அலைஞ்சிட்டு கிடைக்காம போயிருக்கு சிஸ்லர்ஸ். இங்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. யூஸ்வலாக ப்ரௌனி வித் ஐஸ்கிரீமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதில் இந்த சிஸ்லர்ஸில் நீங்கள் இந்த ஹாட்டாக அந்த சாக்லேட் சிரப்போடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ லெஸ்ஸி ஹவுஸை பொறுத்த வரைக்கும் மெயினான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லெஸ்ஸி தான் இங்கே ரொம்ப ஃபேமஸ். ஸோ மஸ்ட் ட்ரை. இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக லெஸ்ஸி சாப்பிடாம போகாதீங்க. நீங்கள் வெளியூர்லேருந்து தஞ்சாவூரை கிராஸ் பண்ணும்போது கூட லெஸ்ஸி ஹவுஸ் நல்ல மெயின் ரோட்டில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்குறாங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் இங்கே வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஐஸ்கிரீம் ரொம்ப மெல்ட் ஆகிட்டே இருக்குது, சீக்கிரம் சாப்பிட்டு முடிப்போம். இங்கே வந்து எல்லா மெனுவோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு 4 பேர் 5 பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி பீப்புள் உங்கள் கிட்ஸோடு வந்தீங்கனாலும் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இந்த ஒவ்வொரு வெரைட்டியும் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அடிக்கடி ட்ரீட் கேட்குற ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட இருந்தாங்கன்னா லெஸ்ஸி ஹவுஸ் வாங்க, உங்களுக்கு ரொம்ப பேக்கெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஐஸ்கிரீம் வித் ப்ரௌனி இந்த சாக்லேட் சிரப் நல்ல ஒரு காம்பினேஷன். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 120 rupees தான். யூஸ்வலாக சிஸ்லர் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் தான் நிறைய இடத்துல கிடைக்கும். இங்கே மார்னிங் நீங்கள் 10:30லேருந்து நைட்டு 9 o'clock வந்தீங்கன்னா எப்போ வந்தாலும் இங்கே சிஸ்லர்ஸ் அவைலபிள். இந்த இடம் ரொம்ப ஹைஜீனிக்காக பிளேஸாக இருக்குது.
ஸோ கோவிட்டுக்காண்டி நிறைய சேஃப்டி மெஷர்ஸ் அவங்க வச்சுருக்குறாங்க. எல்லாமே ஹைஜீனிக்காக க்ளீனாக வச்சுருக்குறாங்க. அப்பப்போ வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயமும் ரொம்ப முக்கியம். ஒரு ஃபுட்டு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கோ அதே மாதிரி ஹைஜீன் ரொம்ப முக்கியம். அந்த ஹைஜீனை இங்கே ரொம்ப மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியாக வரலாம். உங்கள் கிட்ஸோட வந்து இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி சிஸ்லர்ஸ், மில்க் ஷேக்ஸ், லெஸ்ஸி, மொஜிட்டோ, அப்புறம் பார்த்தீங்கன்னா சாண்ட்விச், ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் இது நான் பண்ண ஒவ்வொரு ஐட்டமையும் நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம தஞ்சாவூர் டேட்டாபேஸ் யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய். நான் மேங்கோ லஸ்ஸி சாப்பிட்டேன். நல்லா இருக்குது. ரியலி வெரி டேஸ்டி. தஞ்சாவூரில் நான் வந்து ஆக்சுவலாக திருச்சிங்க. தஞ்சாவூர் இப்போ தான் வந்தேன். ஃப்ரெண்டு தான் கூப்பிட்டு வந்தார். நல்லாயிருக்கும் இங்கே அப்படின்னு சொன்னார். அட்மாஸ்பியரும் நல்லா இருந்தது, டேஸ்ட்டும் நல்லா இருந்தது, ப்ரைஸும் ரொம்ப சீப்பர். ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் நான் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவேன். நல்லாவே இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது சார். நான் ரொம்ப நாளாகவே கொடுத்துட்ருக்கேன். என் பிள்ளைங்களுக்கும் வந்து டேஸ்ட் பண்ணிட்டு இங்கே தான் அடிக்கணும். ஆர்டர் பண்ணிட்டேன். நல்லா இருக்குது. உங்களுக்கு எங்கே ரேட்டிங்ஸ்